ஏப்பா வீடியோ எடுக்கணுமா? ஆமாங்கக்கா. இன்னைக்குமா? நான் குடுமையெல்லாம் போட்டுக்கிறேன். சரி பரவாயில்ல. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வேறு இருக்காது. எதை வச்சு வீடியோ எடுப்பேன்? பேட்டர்ன் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேங்க்கா. என்னப்பா ஒரு 2-3 நாளைக்கு வீடியோ போடாமல் இருந்தது தான் பார்க்கலாமே. டெய்லி டெய்லி வீடியோ 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 வருது. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் வெறும் பேட்டர்ன் ப்ளவுஸாக போட சொல்கிறேன். ஏப்பா சரி பரவாயில்ல, உனக்காக வீடியோ போடலாம். ஓகேங்கக்கா. ஃபோட்டோ எடுக்கிறது டெய்லி ஃபோட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் இருக்குது, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் கிடையாது. எம்ப்ராய்டிங் யூனிட் பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்காக லீவ் விட்ருக்கோம். பீஸ் வந்து எல்லாம் இருந்தது பூரா 2-3 நாளாக தைச்சி எல்லாம் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. இனி வந்து ஆர்டர் புக்கிங் ஆகிட்டு இருக்குது நிறையா. அதனால் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் யூனிட்டில். நாளையிலேருந்து நாங்கள் புதுசாக என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நாளையிலேருந்து ரெகுலராக போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருக்கோம். பேட்டர்ன் அதாவது நெக்கு, காலரு, அப்புறம் கீழே கேலப் ஸ்டைலு, குட்டி குட்டி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. இன்றைக்கி டெலிவரி கொடுக்குற ப்ளவுஸு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு மெரூன் கலர் சாரீ, அழகான ஒரு மெரூன் கலர் சாரீ. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜர்தோசி ஒர்க் போட்டு சாரியில் என்ன ஃப்ளவர் இருக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கோம் கைக்கு. இப்போ பாருங்கள், கைக்கு அப்படியே கொண்டு வந்திருக்கோம். 2 கேலப் ஸ்டைல் போட்டு அழகாக கைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு ஜர்தோசி, அதாவது குட்டி குட்டி பீட்ஸ் போட்டுட்டு ஜமிக்கி போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. கையில் பார்த்தீங்கன்னா சேரீயில் என்ன கலர் இருக்கோ அது அப்படியே, சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அப்படியே காம்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ளவுஸில். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் சேரீ, அழகான ஒரு காட்டன் சேரீ. அதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்துட்டு, அதாவது ஃப்ளீட் பஃப், அதாவது தூக்குற பஃப், வி பஃப் கொடுத்துருக்கோம். நல்லா வி பஃப், தூக்குற பஃப் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கோம், அழகாக ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இதில் நெக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சேரீயோட கலரில் குட்டி பைப்பிங் கொடுத்துருக்கோம். அழகாக குட்டி பைப்பிங் கொடுத்துருக்கோம். பைப்பிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகான ஒரு காட்டன் சேரீ. கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வி ஷேப் போட்டுட்டு அதில் குட்டி குட்டி பாம் செட் பண்ணியிருக்கோம். வி கட்டிங்கில் பைப்பிங்கு அழகாக த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம். நெக்குக்கு சிம்பிள் ஒர்க் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சேரீ. அழகா அந்த காட்டன் சேரீக்கு கீழே பார்த்திங்கன்னா அதாவது கீழே வந்து குட்டி குட்டி ஃப்ளீட் பிடிச்சிட்டு அதில் வந்து பாம்பாம், அதாவது பாம்பாம் கொடுத்துருக்கோம். அழகா கீழே பார்த்திங்கன்னா பைப்பிங்கு, அழகான பைப்பிங்கு, குட்டி பைப்பிங்கு அழகா. இப்போ இது பூராமே பேட்டர்ன் ப்ளவுஸு. இன்னொரு பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ப்ரூஜஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக அழகாக நாங்கள் நெட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சுருக்கோம். இதில் கொண்டு போய் நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூஜஸ் ஒர்க் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பீட்ஸ் போட்டு ஜமிக்கி போட்டுட்டு ப்ரூஜஸ் ஒர்க் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலர் சாரீ, ப்ளீட்டட் பஃப் வச்சு குட்டியாக மைல்டான ஒர்க் கொடுத்துருக்கோம். ப்ளீட்டட் பஃப்பு குட்டியான மைல்டான ஒர்க் கொடுத்துருக்கோம். கைக்கு வந்து ப்ளீட்டட் பஃப்பு, பேக்கில் நெக் ரவுண்ட் நெக்கில் குட்டியாக கட் பீட் கொடுத்துட்டு ப்ளீட் பஃப் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒய்லட் கலரில் அழகாக காலர் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், காட்டன் ப்ளவுஸு காலர் போட்டிருக்கோம், ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டிருக்கோம். பாருங்கள், காலர் அழகாக காலர் போட்டு ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு வந்து பொட்டிக், அதாவது நல்ல ஒரு புக்கெட் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து வீ கட் போட்டிருக்கோம். வீ கட் போட்டு ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டு பேக்கில் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கோம். ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ளோஸ் நெக்கு, பின்னாடி வி நெக்கு, நல்லா ஒரு டீப்பு வி மாதிரி நெக் போட்டுட்டு ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டுட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சாரி ப்ளவுஸு. கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டட் பஃப், வி பஃப் போட்டுட்டு பார்டர் வச்சு வி பட் போட்டு மைல்டான ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம். குட்டி மைல்டான ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.